நிறுவனம் அறிவுறுத்தியுள்ள இந்த கிருமிநாசினி கலந்த திரவத்தினை எவ்வாறு தயாரிப்பது என்பதனை தற்பொழுது நாம் பார்க்கலாம். முதலில் அனைத்து உபகரணங்களும் கிருமி நீக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் என்று சொல்லக்கூடிய மூலக்கூறினை 751.5 ml சேர்க்க வேண்டும். ஹைட்ரஜன் பெராக்சைடு என்று சொல்லக்கூடிய இரண்டாவது மூலக்கூறு, இது 30% கிடைக்கும். இதனை 3% டைல்யூட் செய்து 41.7 ml சேர்க்க வேண்டும். கிளிசரால் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது மூலக்கூறு 14.5 ml சேர்க்க வேண்டும். பின்பு இறுதியாக சுத்திகரிக்கப்பட்ட நீரினை 1 லிட்டர் அளவிற்கு சமன் செய்ய வேண்டும். இப்பொழுது சுத்திகரிக்கப்பட்ட கண்ணாடி குடுவையில் நன்கு கலக்க வேண்டும். 1 லிட்டர் ஹேண்ட் சானிடைசர் தயாராக உள்ளது. இதனை 250 ml டிஸ்பென்சர் பாட்டிலில் ஃபனலின் உதவியோடு சேர்க்க வேண்டும். தயாரிக்கப்பட்ட ஹேண்ட் சானிடைசர் 3 நாட்கள் ஆய்வகத்தில் பத்திரமாக வைத்து பின்பு இதனை பயன்படுத்தலாம்.